அப்படிங்கிற இந்த தலைப்பு தான் இன்னையிலேருந்து நம்ம படிக்க போறோம். இது என்ன அப்படின்னா, பாபுஜிக்கு நிறைய பேர் எழுதின லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸுக்கு அவர் கொடுத்திருக்கிற விளக்கங்கள். சின்ன சின்னதா அப்பப்ப அவர் பேசின டாக்ஸ், அவங்களுடைய அசோசியேட்ஸோட அவர் பேசியது, அவருக்கு அப்பப்போ தோன்றிய கருத்துக்கள். அதனால இது ஒரு தொடர்ச்சியா இருக்காது. ஒரு சின்ன சின்ன டாபிக்கா சேர்ந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு சூட்சுமமான நிறைய ஆன்மீக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கும். இந்த அமுதமழைங்கிற டாபிக்கினுடைய முதல் பக்கத்துல இதுதான் பாபுஜி போட்டிருக்கார். ஒருவர் தன்னைத்தானே மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக் கொள்வது சந்தேகமின்றி முட்டாள்தனம்தான். எனினும் தன்னை மிகவும் முட்டாள் அல்லது பலவீனன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்மை அப்படியே கடவுள் பற்றிய நினைவிற்கு அர்ப்பணித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரம் ஏறத்தாழ அனைவருக்கும் ஒன்றாயிருக்கும் அவரது ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவை ஒரு சாதாரண மனிதனுடைய கடமைகளின் முக்கிய அம்சங்கள் ஆகும். மொத்தமா நம்மளை பத்தி நினைக்கிறத எப்ப விடுறோமோ அப்பதான் நம்ம முன்னேற ஆரம்பிக்கிறோம். நம்ம பத்தி உயர்வா நினைச்சுக்கிறதும் தப்புதான், நம்ம பத்தி தாழ்வா நினைச்சுக்கிறதும் தப்புதான். அப்ப எப்படிதான் நினைக்கிறது? நம்மளை பத்தியே நினைக்காம கடவுளை பற்றிய நினைப்புக்கு, மாஸ்டரை பற்றிய நினைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக செயல்படக்கூடிய கடவுளினுடைய ஆணைகள், அவருடையது ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப சூரியனுங்கிறது எல்லார் மேலேயும் ஒரே மாதிரிதான் செயல்படுது. நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறத பொறுத்துதான் எலும்பு உள்ள உயிர்கள் ஒரு மாதிரி, எலும்பு இல்லாத உயிர்கள் ஒரு மாதிரி, தாவரங்கள் ஒரு மாதிரி, உயிரற்ற பொருள்கள் ஒரு மாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. பட் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் எல்லாவற்றின் மீதும் ஒரே மாதிரி, ஒரே ஒரு சீரான விதத்துலதான் படுது. அது போல கடவுளினுடைய ஆணைகளும் கூட எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது கிட்டத்தட்ட. அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க யாரு, ரெஸ்பாண்ட் பண்றவங்க யாரு அப்படிங்கிறத பொறுத்துதான் அதனுடைய விளைவுகள் இருக்கு சொல்றோம். இப்ப தலைப்புக்குள்ளார் செல்கிறோம். மக்கள் அனைவரும் எப்போதும் மனம் குவிதலை விரும்புகிறார்கள். ஏனென்றால் அது புலன்களுக்கு இனிமையாக உள்ளது. இந்த மனம் குவிதல் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவாது என்பது நிச்சயம். மனம் குவிதல் என்பது எண்ணங்களை அடக்குவதையே நேரடியாக குறிக்கிறது. தன்வயப்படுத்துதல் அல்லது மெஸ்மரிசம் போன்றவற்றை பற்றி நாம் எண்ண ஆரம்பித்த பிறகே இந்த கருத்தெல்லாம் நம் மனதில் நுழைந்தது. ஏனெனில் அதில் முழுவதுமாக எண்ணத்தின் பௌதிக சக்தியே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இவ்வாறு செய்வதால் எந்த ஒரு ஆன்மீக நன்மையும் விளைவதில்லை. ஆக இது ஃபுல்லாவே கான்சன்ட்ரேஷன் பத்தி சொல்றாரு. நமக்கு கான்சன்ட்ரேஷன் தான், மெடிடேஷன் அப்படின்னாலே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஐடியா த்ரூ அவுட் த வேர்ல்டு எல்லாத்தையுமே இருக்கு. நம்மளையும் பல பேருக்கு இருக்கு, இன்னமும் இருக்கு. நம்ம வெளியில வேணா சொல்றோம் மெடிடேஷன்ங்கிறது கான்சன்ட்ரேஷன்ன்றது இல்லைன்னு. ஆனா நம்ம நம்மளை அறியாமலேயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண முயற்சி பண்றோம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தியானத்தின் மூலம் ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குதா, ஒரு விஷயத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு அதுல ஒரு ஹாப்பினஸ், ஒரு அதனுடைய எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு ஈர்ப்பாகவும் ஒரு மாதிரி இருக்கும். அது புலன்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நம்முடைய சென்சஸுக்கு ஒரு டேஸ்ட கொடுக்குது. இது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவாது. இந்த சென்ஸால எதெல்லாம் ஃபீல் பண்றதுக்கு ட்ரை பண்றோமோ அந்த விஷயங்கள் எதுவுமே ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவாது. அதனால மனம் குவிதல் மூலமாக நீங்கள் உங்கள் புலன்களை திருப்திப்படுத்தலாம், அதை சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் அது நிச்சயமாக ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவுவதில்லை. ஏனென்றால் மனம் குவிதல் நேரடியாக எண்ணங்களை அடக்குவதையே குறிக்கிறது.
இப்போ ஒரு ரொம்ப ஒரு கஷ்டம் இருக்கு, நிறைய கவலைகள் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து தியானத்துல உட்கார்ந்தோம்னா எல்லாத்தையும் மறக்க மாட்டோம். நிறைய அது இன்னும் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ஒரு சீரியல் பார்த்தோம்னா, ஒரு படம் பார்த்தோம்னா, எல்லாமே மறந்து போன மாரி தோணும். என்ன காரணம் அப்படின்னா, அதெல்லாம் கீழ சப்ரஸ் பண்ணிட்டு, மேல வேற ஒரு விஷயத்து மேல கான்சன்ட்ரேட் பண்ணி, நம்ம மைண்ட வந்து சந்தோஷப்படுத்திக்கிறோம். பட் அந்த சந்தோஷம் நிலையானதான்னா இல்ல. அதான் சொல்றோம், மனம் குவிதல் எண்ணங்களை அடக்குவதைத் தான் நேரடியாக குறிக்கிறது. தன்வயப்படுத்துதல் அல்லது மெஸ்மரிசம். ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்ச பொழுதுதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது மேல முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா ஆதி காலத்துல இருந்து மனிதன் வந்து கடவுளோடு நேரடி தொடர்புல இருந்தபோது, தெய்வீக நிலையோடு, சத்திய நிலையோடு நேரடி தொடர்புல இருந்தபோது, இன்னொரு பொருளை அடக்கி ஆள வேண்டும்ங்கிற உணர்வு அவன்ட்ட கிடையாது. தான் எப்படி சத்திய நிலையோட ஒன்றி இருக்கணுங்கிற அந்த உணர்வுல தான் அவன் இருந்தான். அது இருந்த வரைக்கும் இந்த கான்சன்ட்ரேஷன் பத்திய கேள்வியே கிடையாது. எல்லாம் விஷயங்கள் அது அது போக்குல நடந்தது. அத வந்து நம்ம போக்குல நடத்தணும் அப்படிங்கிறது இல்ல. சாதாரணமா நம்ம குழந்தைங்கள கூட்டிட்டு எங்கேயாவது ஒரு கார்ல போறோம். இல்ல வீட்லயே ஒரு பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்ட எப்படி ரசிக்கிறதுன்னு வீட்ல இருக்கிற எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அங்க ஒரு டியூனிங் இருக்கு. ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. தடார்னு உங்க பையனோ, பொண்ணோ எந்திரிச்சு இந்த பாட்டு வேண்டாம் எனக்கு அந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான் நல்லா இருக்கு. இது போர் அடிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்க தான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்த விரும்புறாங்க. தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் கேட்க விரும்புற பாட்ட எல்லாரும் கேட்கணும். இதே விஷயம் தான் உலகம் ஃபுல்லுக்கும் எல்லா இடத்துலயும் நடக்குது. நான் இந்த விஷயம் எங்க வீட்லலாம் நடக்கும் பொழுது, நான் இததான் கம்பேர் பண்ணுவேன். எப்படி ஒரு சின்ன பையன் மொத்தமா ஓடுற பாட்ட வந்து நிறுத்திட்டு, தனக்கான ஒரு பாட்டுக்காக முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிக்கிற மாரி. தெய்வீக திட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து இயல்பா நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, அங்க நான் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கோ, என் போக்குல எல்லாத்தையும் மாத்துறதுக்கோ வேலையே கிடையாது. அது தன்னாலேயே கரெக்ட்டா தான் நடக்குது. இப்ப நான் அந்த பையன் சொல்லலனாலும், நான் பாட்டு ஓட தான் போகுது. அடுத்த பாட்டு மாறப்போகுது, அடுத்த பாட்டு மாறப்போகுது. ஒரு செட்டிங்ஸ்ல அது ஓடிட்டு இருக்கு. இப்ப இவன் தனக்கு இஷ்டத்துக்கு திருப்பும் பொழுது, அவனுக்கு புடிச்ச பாட்டு, அது மட்டும் தான் ஓடணும்னு நினைக்கும்போது, அதே மாரி சிந்தனை ஒவ்வொருத்தர்ட்டயும் வருது. உடனே எனக்கு ஒரு பாட்டு, எனக்கு ஒரு பாட்டு. அப்படின்னு. இந்த 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 மாதிரி ஒவ்வொருவரும் தனக்குத்தானே எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்ச போது, அவங்கவங்களுக்கு பிடித்த மாரி ஒரு உலகம், அவங்களுக்குன்னு ஒரு தனி மையம், அந்த மையத்து மேல அவங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன். அதை தொடர்ந்து அதுக்கு தேவையான விஷயங்களை சேர்த்துக்கொள் இப்படிதான் ஒவ்வொன்றும் தனிப்பட்டு செயல்பட ஆரம்பித்திருக்கு. அதான் அவர் சொல்றாரு. தன்வயப்படுத்துதல் அல்லது மெஸ்மரிசம் போன்றவற்றை பற்றி நாம் எண்ண ஆரம்பித்த பிறகே இந்த கருத்தெல்லாம் நம் மனதில் நுழைந்தது. ஏனென்றால் அதில் முழுவதுமாக எண்ணத்தின் பௌதிக சக்தியே பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன எண்ணத்தின் பௌதிக சக்தி? ஒரு எண்ணத்தை வைத்துக்கிட்டு எண்ணத்தை விட சூட்சுமமான ஒரு விஷயத்தை நோக்கியும் போலாம். எண்ணத்தை விட ஹார்டான ஒரு விஷயத்தை நோக்கியும் கொண்டு வரலாம். நான் வந்து என்னுடைய எண்ணத்தை பயன்படுத்தி கொண்டு உலகியல் விஷயங்கள்ல, புலன் சார்ந்த விஷயங்கள்ல, கண்களால, காதுகளால கேட்க, பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேல என்னுடைய எண்ணத்தை செலுத்தும் பொழுது அது எண்ணத்தின் பௌதிக சக்தி. அந்த எண்ணத்தை தெய்வீக தன்மையின் மேல, தூய்மை மேல, சத்திய நிலை மேல திருப்பி விடும்போது, அது எண்ணத்தினுடைய தெய்வீக சக்தி. அப்ப நம்ம வந்து இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம காலையில எழுந்து இரவு படுக்க போகும் வரைக்கும் நம்முடைய எண்ணத்தை பௌதிக சக்திகளை, எண்ணத்தினுடைய அந்த பௌதிக விஷயங்களை, பிசிக்கல் சைட் ஆஃப் த தாட்ஸ் அததான் நம்ம யூஸ் பண்றோம். அட்லீஸ்ட் தியானத்தின் போதாவது நம்ம அதை தெய்வீகத்தை நோக்கி திருப்புவோம். ஏன்னா பௌதிக சக்தியை பயன்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது அதனால் ஆன்மீக நன்மை ஒன்றும் விளைவதில்லை. அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்றதுனால என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு பொருள் மேல மனதை குவித்தால் என்ன நடக்கும்? அந்த பொருளை பற்றிய உண்மை நமக்கு புரியலாம். ஒரு தங்கத்து மேலேயோ, இல்ல ஒரு வைரத்து மேலேயோ, இல்ல ஒரு சூழ்நிலை மேலேயோ மனதை குவிக்கும் பொழுது அது வந்து தன்னை ரிவீல் பண்ணும். தான் யாருங்கிறத சொல்லும். நமக்கு தெரிய வரும். இது எப்படின்னா ஒரு கதவை திறந்து உள்ளார இருக்கிறத பார்க்க எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி.
ஆனால் அந்த ஒரு விஷயமே வந்து அந்த பொருளை நம்ம நினைச்ச மாதிரி இயங்க வைக்காது. அதாவது இது ஒரு பொருளின் தன்மையையும் குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தலாமே ஒழிய அந்த பொருளை அடைவதற்கு இது எந்த வகையிலும் உதவி செய்யாது. வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்றதுனால அந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஒழிய அந்த பொருளை தனதாக்கி கொள்ள, தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால் கடவுளை அடைவதற்கு மனம் குவிதல் ஒரு கருவியாக இருக்காது. அதற்கு பதிலாக சாதாரணமாக ஒருவரை இந்த மனம் குவிதலானது சத்திய நிலையிலிருந்து விலக்கி வைக்கவே முனைகின்றது. தியானத்துடைய அடிப்படை முற்றிலும் ஆன்மீகம். மனம் குவிதலின் அடிப்படை அகங்காரம். ரொம்ப அழகா அற்புதமா வாட் இஸ் கான்சென்ட்ரேஷன், வாட் இஸ் மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம இதை வந்து நல்லாவே நெற்று பண்ணி வச்சுட்டு கூட ஒரு தியானத்தை பத்தி பேசுற இடத்துல என்ன கான்சென்ட்ரேஷன்னா என்ன, மெடிடேஷன்னா என்ன, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அற்புதமா இங்க தெளிவா கொடுத்துருக்குறாரு. ஏன்னா தியானத்தினுடைய அடிப்படையில பேஸ்ல நம்ம வந்து தெய்வீக சக்தியுடைய போக்குக்கு உடன்பட முயற்சி பண்றோம். கான்சென்ட்ரேஷன்ல நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கிறதுக்கு எல்லாத்தையும் திருப்ப முயற்சி பண்றோம். ஒண்ணுல தானா மனம் வந்து ஒன்றுல போய் ஒன்றுவதற்காக வெயிட் பண்றோம். இன்னொன்னுல நான் ஒரு விஷயத்து மேல ஒரு ஈடுபாட்டை வலுக்கட்டாயமா உருவாக்கி அதை நோக்கி எல்லாத்தையும் குவிக்க முயற்சி பண்றேன். இப்ப நான் செயல்படுற இடத்துல அகங்காரம் தான் இருக்க முடியும். மனம் குவிக்க நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அங்கு நிச்சயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் தியானத்தின் போது நீங்கள் உயர்வான ஒன்றிற்காக காத்திருக்கிறீர்கள். அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எப்ப வெயிட் பண்ணுவோம், எங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய சுயத்தினுடைய தன்மை குறையும் பொழுதுதான் காத்திருக்கிறதுக்கான ஒரு தன்மையே வருது. இப்ப சும்மா போயிட்டு ஒரு கிளினிக்ல போயிட்டு டாக்டருக்காக உங்களுக்கு உடம்புலாம் நல்லாவே இருக்கு, இருந்தாலும் சும்மா போற போக்குல அந்த டாக்டரை பார்த்து ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோமேன்னு நினைச்சு போனீங்கன்னா அங்க கூட்டமா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், சரி நாளைக்கு பார்த்து கொண்டு வந்துடும். அதே நம்மளால முடியல ரொம்ப பார்த்தே ஆகணும் அப்படின்னா எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் நின்று பார்த்துட்டு வரோம். இப்ப எப்ப காத்திருத்தல்ங்கிற தன்மை வருது அப்படின்னு கேட்டா நம்ம விட முக்கியமான ஒன்றுக்காக நம்ம வெயிட் பண்ணும் பொழுது, நம்ம வந்து இது வேற வழி கிடையாது, அவர் தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னுடைய அகங்காரம் வேலை செய்யறத நிறுத்திட்டு நான் அதுக்காக காத்துட்டு இருக்க ரெடியா இருக்கேன். ஆனா நான் என் கண்ட்ரோல்ல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் அதுவா நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது இல்லை. சிம்பிளா சொல்றோம் அப்படின்னு கேட்டா என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒருத்தர்ட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு அவரு அந்த வேலையை செய்யற வரைக்கும் நான் வந்து பொறுமையா இல்லாம அவசரப்படுத்துறேன். அதை ஏன் செய்யல, இது ஏன் செய்யல, எங்க ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. அதே நான் போய் ஒரு ஹோட்டல்லையோ அல்லது பஸ் ஸ்டாண்ட்லயோ ஒரு பஸ்ஸுக்காக நான் வந்து வேற வழி இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதே நீங்க வந்து ஒரு கார் எடுக்கிறீங்க காசு கொடுத்து, அந்த டிரைவர் வந்து நீங்க போய் நிக்கிறப்ப டீ குடிச்சிட்டு நிக்கிறாரு இல்ல வரல வெளியில நிக்கிறாருன்னா நீங்க கோவப்படுறீங்க, என்னப்பா சுருக்கவாப்பா என்ன ஆச்சு அப்படின்னு. இதே ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது நம்ம அதை கேட்கறோமா? இல்லை. அப்ப எப்பயுமே நாம எதுக்காவது ஒண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது நம்முடைய அகங்காரம் அங்க குறைஞ்சி இன்னொன்னு முக்கியமானதாகவும் நாம முக்கியத்துவம் குறைந்ததாகவும் அதுக்காக நம்ம வெயிட் பண்றதாகவும் ஒரு எண்ணம் வருது. ஸோ தியானத்திலையும் அந்த மாதிரி ஒரு காத்திருத்தலை நோக்கி போறதுனால அகங்காரத்துக்கு வேலை இல்லை. அதாவது வந்து ஒரு பொது போக்குவரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. இன்னொரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ற இடத்துல அங்க அகங்காரம் தான் செயல்பட ஆரம்பிக்குது, அவசரப்படுது. அது எப்படின்னா சொந்தமா நீங்க ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவரை போட்டு ஓட்டும் போது அது மாதிரி. கான்சன்ட்ரேஷன் எந்த காலகட்டத்திலையுமே இம்மி அளவுக்கு கூட மெடிடேஷனுக்கு உதவுறது இல்லை. ஆனா ஆன்மீகத்துல சில விஷயங்கள்ல கான்சன்ட்ரேஷன் உதவுது. இப்போ நான் ஒரு பிரிசப்டரா இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனம் குவிதல் இருக்கும் பொழுது கண்டிஷனை ரீட் பண்றதுக்கோ என்ன செய்யணும்ன்றத அந்த விஷயத்துல தொடர்ச்சியா ஒரு 5 நிமிஷம் நின்று செய்யறதுக்கோ உதவுது.
உலகியல் வாழ்க்கையில ஒரு வேலையை தொடர்ச்சியா வந்து கவன சிதறல் இல்லாம செய்யணும்னா ஓரளவுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன். பட் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு, உங்களுடைய தியானத்துக்கு, நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற லட்சியத்திற்கு, அதை அடைவதற்கு இந்த மனம் குவிதல் 1% கூட உதவுவதில்லை. இதான் பாபுஜி சொல்ல வர்றார். பூரண வெற்றிக்கு ஒரே வழி சுயம் கரைந்து விடுதலே ஆகும். இந்த திசையில் ஒருவர் அயராமல் தொடர்ந்து செல்ல வேண்டும். அங்கு இருக்க வேண்டிய அத்தியாவசியமான அம்சங்கள் அன்பு, பக்தி 2 தான். நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா, என்கிட்ட வந்து டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு யாரையும் போய் கேட்க வேண்டியது இல்லை. சிட்டிங் முடிஞ்சோன்னா பிரிசெப்டரை என் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டியது. ஒரு சிட்டிங் முடிஞ்சோன்னா மனசு அன்புலையும் பக்திலையும் நெகிழ்ந்து குழஞ்சி தவிச்சுதுன்னா நம்ம கண்டிஷன் அட்டகாசமான கண்டிஷன். அவ்வளவுதான். போன வருஷத்தோட இந்த வருஷம் எனக்குள்ளார பக்தி உணர்வு, என்னுடைய சுய முக்கியத்துவம் குறைஞ்சி தெய்வீகத்தன்மை மேல, மாஸ்டர் மேல பக்தி உணர்வும் அன்பும் பொங்க ஆரம்பிச்சிருந்தது. 1 டிகிரி கூடியிருந்தா கூட அதுதான் உண்மையான வளர்ச்சி. கண்ணை மூடினோம்னா என்னையே மறந்துட்டேன் அப்படிங்கிறது உண்மையான வளர்ச்சி இல்லை. அது ஒரு மெடிடேஷன்ல வரும், அடுத்த மெடிடேஷன்ல போயிடும். ஆனா இந்த அன்பும் பக்தியும் அதனுடைய டிகிரி, அதனுடைய லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த விதம் தான் நம்ம சுயம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கிறது, நம்முடைய சுய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குதுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. சுயம் வந்து தலைவிரிச்சு ஆடும்பொழுது பக்திங்கிறது வரவே வராது, மரியாதையே வராது. முதல்ல அகங்காரம் உள்ளவங்க யாருக்கையும் மரியாதையா பேசுறதுக்கோ மரியாதையா நடந்துக்கிறதுக்கோ விரும்புறதே இல்லை. அப்படி அவங்க அதை தாண்டி மரியாதையா சொல்லும் பொழுதே பேசும் பொழுதே பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த போலித்தனம் அப்பட்டமா தெரியும். தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு தாழ்வானவர்கள் போல நடிப்பவர்கள் அவங்கதான் வந்து அந்த நான் சொல்ற கேட்டகரி. அது வந்து மரியாதை கிடையாது. எங்கே அகங்காரம் குறையுதோ, சுய முக்கியத்துவம் குறையுதோ அங்கதான் பக்தி உணர்வானது வெளிப்பட ஆரம்பிக்கும். அங்கதான் அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பு இருக்கிற இடத்துல தன்னை பற்றி ஒருத்தர் நினைக்கிறத மறந்துட்டு தன்னை சுத்தி இருக்கவங்களை பத்தி நினைக்க ஆரம்பிப்பாங்க. அகங்காரம் இருக்கிற இடத்துல எல்லாரும் தன்னை பத்தி நினைக்க ஆரம்பிப்பாங்க. தனது சுயத்தை கரைத்து விட்ட பின்னர் நிரந்தர ஜீவிதத்தினுள் ஒருவர் அடியெடுத்து வைக்கிறார். எனவே ஒருவர் அடைய வேண்டிய உண்மையான வாழ்வும் குறிக்கோளும் இதுவே ஆகும். மாஸ்டரின் வாழ்நாளிற்குள்ளேயே இதை மிக சுலபமாக அடையக்கூடிய ஒன்று. ஏனெனில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரது சக்தியானது எந்த நேரமும் பாய்ந்து கொண்டிருக்கும். அவருக்கு பிறகு அணைந்த சுடரில் தன்னைத்தானே எரித்துக் கொள்வதென்பது எல்லா விட்டில் பூச்சிகளுக்கும் சாத்தியமில்லை என்று அனைவரும் சொல்வது போல ஆற்று. இந்த வார்த்தையை பாபுஜி அடிக்கடி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாரு. இந்த அணைந்த சுடரில் தன்னைத்தானே எரித்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் இந்த உலக வாழ்வை நீத்துட்டு வெளியில போன பிறகு, அதன் பிறகு அவரை தொடர்பு கொண்டு அவரை உள்முகமாக அவரோட இணைந்து அவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றதுங்கிறது மிக மிக கடினமானது, முடியாதது அல்ல, மிக மிக கடினமானது. ஏன் முடியாதது அல்லன்னா அதை சாதிச்சார் பாபுஜி. உயிரோட இருக்கிற மாஸ்டர் அவர் வந்து மகா சமாதிக்கு பின்னாடியும் அவரோட உள்முக தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட 14 வருடங்கள் தொடர்ச்சியா இருந்து 1930 போனா 1944 வரைக்கும் அந்த உள்முக தொடர்பை மெயின்டைன் பண்ணி அதன் பிறகு அவர் வந்து தன்னை வந்து குருவாக அவதாரம் எடுக்கிறார், குருவா மாறினார். பாலாஜியுடைய கட்டளைப்படின்னு வச்சுக்கோங்க, அவருடைய வாரிசா வர்றாரு. அதுதான் அடிக்கடி சொல்றாரு, அணைந்து போன விளக்கிலே தன்னை மாய்த்துக் கொள்வதுங்கிறது ஒரு விட்டில் பூச்சிக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். எரியிற விளக்கை பொறுத்த வரைக்கும் அந்த விளக்கினுடைய ஈர்ப்பு விட்டில் பூச்சியை வேகமா அங்க போய்க்குது. அந்த சுடரினுடைய தீட்சண்யம் ஒரு நிமிஷத்துல அதை ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். ஆனால் ஒரு பிரசன்ட் மாஸ்டர் இல்லை அப்படிங்கிற காலகட்டத்துல ஈர்ப்பும் கிடையாது, தன் சுயத்தை கரைத்து கொள்ள தன் சுய முக்கியத்தை அழித்து கொள்றதுக்கான வேகமும் கிடையாது. அதனால ஒரு உயிருள்ள மாஸ்டர் வாழும் மாஸ்டரை சார்ந்து அவருடைய வாழ்நாளுக்குள்ளாரையே யார் ஒருத்தர் முயற்சி பண்றாரோ
அவர் தன்னுடைய சுயத்தை கரைத்து கொண்டு அன்பினாலும் பக்தியினாலும் நிரம்பி நேரடியாக அந்த ஒரு ஜீவிதத்துக்குள்ளார எடுத்து வைக்க முடிகின்றது. இதய மண்டலத்திற்கு அடுத்து அமைந்துள்ள மனமண்டலமானது அகங்காரத்தின் பிரதேசமாகும். இதை பத்தி நம்ம நிறைய பேசிக்கிறோம். எதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் மிஷன்ல இருக்குது அப்படின்னு கேட்டா, மனமண்டலத்திற்குள்ளார பிரவேசிக்கிற வாய்ப்பு உள்ளவங்களால தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இதய மண்டலம் அப்படிங்கிறது இருமைகளின் இருப்பிடம். அப்படின்னா மனமண்டலத்துல இருமைகளுக்கு வேலை கிடையாது. டுயாலிட்டிஸ், அன்பு, பாசம், பக்தி, கோபம், வெறுப்பு, அந்த மாதிரி விஷயங்கள், நல்லது கெட்டது, அந்த மாதிரி விஷயங்கள் பெரிதா இங்க கிடையாது. இங்க நான் தான் இங்க பெருசா இருக்கும். அந்த நான் எங்க மனமண்டலத்துக்குள்ளார இருக்கிறதுனால நம்ம பெரும்பாலானவர்கள், குறிப்பாக பிரிசப்டர்கள், அந்த அகங்கார பிரதேசத்துக்குள்ளாரதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஒருவர் இதனை கடந்த பின்னர் அகங்காரம் மிக நுண்ணிய தன்மையை அடையும். மனமண்டலத்தை யார் ஒருத்தர் கடக்க ஆரம்பிக்கிறாரோ, கடந்து போகிறாரோ, போக போக அவருடைய அகங்காரம் ரொம்ப சூட்சுமமா மாற ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல இந்த அகங்காரத்தினுடைய ஆரம்பம் ஆற்றல் மேல, சக்தி மேல, தன்னால முடியுங்கிற விஷயத்து மேல ஒரு தீவிரமாக தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிச்சு மெல்ல 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 அது மேல இருக்கிற விருப்பங்கள்ல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ஆரம்பிச்சு, அதான் பிரத்யாகம், விடுவித்துக் கொள்ள ஆரம்பிச்சு, அதன் பிறகு தன்னை விட உயர்ந்த ஒன்றை பார்த்து அதுகிட்ட தன்னை சப்பி பண்ணிக்க ஆரம்பிச்சு, அதுதான் பிரபன்ன. அந்த பிரபன்னாவை தாண்டி போகும் பொழுதுதான் இந்த சூட்சுமமான நிலைமை, பிரபு குருதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த நிலை வருகிறது. இதன் பிறகு அவர் தொடர்ந்து மைய மண்டலத்தினுள் நுழையும் பொழுது அங்க அகங்காரம் அப்படிங்கிற விஷயம் போய் யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒண்ணு வர ஆரம்பிக்கும். அகங்காரத்துக்கும் யூனிக்னஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு இப்ப நான் நினைச்சேன்னா அது அகங்காரம். அந்த யூனிக்னஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த விஷயம் என்னால மட்டும்தான் முடியும், அந்த விஷயம் அவரால் மட்டும்தான் முடியும், அந்த விஷயம் அவரால் மட்டும்தான் முடியும். ஸோ ஒவ்வொருத்தராலையும் செய்யப்படுற விஷயம் இன்னொருத்தரால செய்யப்பட முடியாது. ஏன்னா தெய்வீக சக்தி ஒவ்வொருத்தர் வழியாகவும் தனித்தனியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறதுங்கிற அந்த உணர்வு எல்லா விஷயத்தையும் என்னால் மட்டும்தான் செய்ய முடியுங்கிறதும் அகங்காரம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரால சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்றது தனித்தன்மையை உணர்கின்றது. ஸோ இதய மண்டலம் டுயாலிட்டிஸ், மனமண்டலம் ஈகோ, மைய மண்டலம் யூனிக்னஸ். ஸோ ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அது சிறிது அகங்காரமானது துவக்கத்தில் சிறிது ஸ்தூலத்தன்மை உடையதாக இருக்கின்றது. ஆனால் ஒருவர் இந்த பிரதேசத்தில் அடுத்தடுத்து வளையங்களை கடந்து செல்லும் பொழுது அது மென்மையாகி அதன் ஆதி நிலையை அடைகிறது. இப்போது அகங்காரம் ஏறக்குறைய முற்றிலும் அழிந்து விட்டதாக சொல்லலாம். அந்த ரிங்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர்னு சொல்லக்கூடிய அந்த 7 ஒளி வளையங்களை கடக்க ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த தனித்தன்மையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் கூட இன்னமும் மெல்ல 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 மென்மையாகி கடைசியில கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்டிஷனுக்கு போகுது. பலதரப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டி இருப்பதால் இது அதோட முடிச்சுட்டார். முதல்ல சுயத்தை கரைத்துக் கொள்ளுதல் வரைக்கும் ஓட்டார். நான் தான் சொன்னேன், உன்னோட ஒன்றும் சம்மந்தம் இல்லாததா இதுல வரும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சொன்னதுல 2 விஷயம். ஒண்ணு மனம் குவிதல் பத்தி சொன்னாரு, தியானத்துக்கும் மனம் குவிதலுக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னார். அடுத்து சொல்லும் பொழுது சுயத்தை கரைத்துக் கொள்வதுங்கிறது எந்த விதத்துல முக்கியம், அதோடைய பாதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத 2வது பார்ட்ல சொன்னேன். இப்ப இது 3வது விஷயம், பெண்களுடைய அந்த தியான பயிற்சியை பற்றி சொல்றாரு. பலதரப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டி இருப்பதால் பெண்களுக்கு குறித்த நேரத்தில் தியானம் செய்வது சாத்தியமில்லை. நல்லா பார்த்தோம், இந்த இடத்துல தியானம் செய்வது சாத்தியமில்லைன்னு சொல்லல, குறித்த நேரத்தில் தியானம் செய்வது சாத்தியமில்லை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, சிஸ்டர்ஸுக்கு ஒரு ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, நீங்க எப்ப வேணாலும் தியானம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். காலையில தான் பண்ணணும், இல்ல இந்த நேரத்துக்கு தான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அங்க ஒரு கருணையோட ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. நீங்க எந்த நேரத்துக்கு வேணாலும் தியானம் செய்யலாம்
ஆகவே அவர்கள் விஷயத்தில் இது வற்புறுத்தப்படுவது இல்லை. அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் உபரி நேரத்தை இதற்காக பயன்படுத்திக் கொள்வார். சிஸ்டர்ஸ் வந்து 24x7 வாலண்டியர்ஸ் அப்படின்ற மாதிரி பாபுல் சொல்றாரு. இப்ப நீங்க பண்டாராவுக்கு போய் வாலண்டியரா ஒர்க் பண்ணும்போது அங்க சொல்ற சஸ்டன் டைமிங்ல நீங்கள் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுவதில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அங்க வர்றவங்களை கவனித்துக் கொள்வதற்கான வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால. அதனால வாலண்டியரா இருக்கவங்க தியானமே பண்ண வேணாம்னு சொல்ல. அவங்களுக்கு கிடைக்கிற உபரி நேரத்துல எப்ப அவங்க வேலைகள் முடிஞ்சிருக்கோ அந்த நேரத்துல மெடிடேஷன் பண்ணிக்கணும், அந்த நேரத்துல கிளீனிங் பண்ணிக்கணும் தான் சொல்றோம். ஸோ ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒரு சிஸ்டரும் வந்து ஒரு வாலண்டியர் அப்படிங்கிற கண்டிஷன்ல இந்த வீட்டை ஆசிரமாகவும் தன்னை வந்து ஒரு வாலண்டியராகவும் எடுத்துக்கொண்டால் அப்ப அவங்க வந்து அவங்க தியானம் பண்றதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான நேரம், கிளீனிங் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான நேரம், அந்த நேரத்துலதான் பண்ணணுங்கிற கட்டாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு எப்போ உபரி நேரம் கிடைக்குதோ அப்ப அதை பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றார். இது அவர்களுக்காக அளிக்கப்பட்ட தனி சலுகை ஆகும். மேலும் அவர்கள் தங்கள் வீட்டு வேலைகளை கடவுளின் சித்தப்படி தாங்கள் ஆற்றும் தங்களது கடமைகள் என்ற எண்ணத்துடன் செய்தார்களே ஆனால் அதுவே தியானமாக ஆகிவிடும். உங்களுடைய சமையலா இருக்கலாம், வீட்டை வந்து சுத்தம் பண்றதா இருக்கலாம், பாத்திரத்தை சுத்தம் பண்றதா இருக்கலாம், அல்லது உங்க குழந்தைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறத பாடம் சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது வந்து மாஸ்டரின் சித்தப்படிதான் இந்த வேலை செய்யறேன். இன்னைக்கு காலம்பரை இப்ப சமைக்கிறது மாஸ்டருடைய விருப்பப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவர் சொல்லியிருக்காரு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சு செய்ய ஆரம்பித்தால் அது தியானமாக மாறிவிடும். நானே செய்யணுமா, இது ஏன் தலையெழுத்தா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்னவா மாறுங்கிறத நீங்க தான் எடுத்து. தனிப்பட்ட முயற்சி எதுவும் தேவையின்றி அவர்கள் எப்பொழுதும் தியானத்தில் இருப்பார்கள். பெண்களுக்கு ஆனா இந்த ஒரு பிரத்யேக சலுகை என்ன, அவங்க எப்படி வந்து செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி தங்களுடைய வீட்டு வேலைகளை வந்து தியான நிலைக்கு போய் செய்து அதையே ஒரு மெடிடேஷனா மாத்திக்க முடியும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் இதுல கொடுக்குறாரு பாபுஜி. கல்வி அறிவு மூளையை மட்டுமே விரிவுபடுத்துகிறது. ஆனால் மனது விரிவடைவதற்கு தேவையான முக்கிய அம்சம் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய பண்பாடு. அது இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம மனமானது விரிவடையும். பண்பாடு இருந்தால் மனம் விரிவடையும். படிச்சோம்னா மூளை மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆகும், நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், பட் கான்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதய புத்தகத்தை ஆழ்ந்து படிக்காமல் வெறுமனே புத்தகங்களை மட்டும் படிப்பதால் எந்தவித பயனும் இல்லை. ஆனால் நான் அதிகம் படித்தவன் அல்ல என்பதால் கல்வி என்பதன் உண்மையான அர்த்தத்தை நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். நான் அறியாமை நிலையில் பிறந்தேன், இப்போதோ அறியாமை இன்னும் அதிகமாகிவிட்டது. என் இதய புத்தகத்தை நான் திறந்தபோது அதில் நான் கண்ட வார்த்தை அறியாமை என்பதுதான், இன்னசென்ஸ். இந்த அப்பாவித்தனம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அவரு அந்த அறியாமை அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிட முயற்சி பண்றாரு நான் நினைக்கிறேன். வெறும் நாலேஜினால எதுவும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஒரு இன்னசென்ஸ்ங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பாபுஜி சொல்றார். சாக்ரட்டிஸ் அறிவு என்பது போற்றத்தக்க பண்பு என்று சொல்கின்றார். அவர் இதனை சொல்லும் பொழுது அவர் சொல்ற அந்த அறிவுங்கிற விஷயம் ஆசையற்ற தன்மை என்ற பொருளில் உள்ளது. எது வந்து உண்மையான விஸ்டம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படாமல் எந்த விஷயம் நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள கத்துக்கொள்கிறது தான் அப்படிங்கிறது அவருடைய பேசிக் ஐடியா. அதை பேஸ் பண்ணி தான் அறிவு என்பது போற்றத்தக்க பண்புன்னு சொன்னார். அறிவு என்பது ஒரு ஆற்றல்னு சொல்லல, இட் இஸ் அ குவாலிட்டி அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. அவரை பொறுத்தவரை கல்வியின் சாராம்சம் இதுவே. ஒருவர் உயர்கல்வியை கற்பதன் மூலம் இந்த நிலையை, அதாவது இந்த பண்பட்ட நிலையை அடைவாரேயானால் கல்வியின் குறிக்கோள் பூர்த்தி அடைந்து விட்டதாகவே நான் எண்ணுகின்றேன். இது ஒரு ஆன்மீக நிலை. இதை எப்படி அடைவது? சுலபமான வழிமுறை நிலையான நினைவு, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ். இந்த கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்லயும் அவர் ஒரு வார்த்தையை சேர்க்கிறார், இடைவிடாத நினைவு. அதுல வந்து அன்இன்டரப்டட் திங்கிங் இருக்கு. வேற எதுக்காவது ஒண்ணுக்கு டயத்தை கொடுக்காம இது ஒன்றுக்கு மட்டுமே அந்த தொடர்ச்சியான நேரத்தையும் கொடுக்க சொல்ல போனால் இந்த வழிமுறை
முழுமை பெற்றுவிடும். ஆக உண்மையான எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு உன்னதமான ஒண்ணு அதுல கரைஞ்சிருக்க ஒருத்தர் மேல கான்ஸ்டன்டா ஒரு ரிமெம்பரன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறது. அந்த ரிமெம்பரன்ஸ்ல எந்த விதமான தடையும் தங்கு தடையும் இல்லாமல் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வது. இதை கத்துக்கிறது தான் உண்மையான கல்வி அப்படின்னு சொல்றாங்க. நாமும் அந்த உண்மையான கல்வியை நோக்கி பயணம் பண்ணுவோம். மெடிடேஷன் பண்ணுவோம். கான்சென்ட்ரேட் பண்ணாம மெடிடேஷன் பண்ணுவோம். தெய்வீக சக்தியினுடைய செயல்பாட்டுக்கு நம்மை ஒப்படைத்து விட்டு அது நம்ம எப்படி மாற்றுகிறதோ அப்படி மாற்றட்டுங்கிற உணர்வோட காத்திருப்போம். இன்றைய தியானம் அந்த காத்திருத்தல்ங்கிற மனநிலைய நமக்குள்ளார உருவாக்கட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இன்றைக்கு காலை தியானத்துக்குள்ளார நாம் செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.